ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன்னு தான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெஜ் ரெசிபி தான். சாம்பார் அவியல் செஞ்சுருந்தேன். அவியல் செய்கிறதுக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பீன்ஸு கொத்தவரங்காயும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க காய்கறி எல்லாமே. கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது கட் பண்ணி வெளியே வச்சா சீக்கிரமாக கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவியலுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அரை முறி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறதுனால 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துறதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய், பீன்ஸ், கேரட், வெங்காயம் எல்லாம் சேர்த்துடுறேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. அது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அவியல் செய்யும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. காய் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடுறதுனால தண்ணி கொஞ்சம் ஆல்ரெடி காயில் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே சாம்பார் ரெடி பண்ணிடலாம். 2 கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருவேன். சீரகம் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உடனே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு கூட ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துறதுக்கப்புறம் உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஈவனாக. தேங்காய் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நல்லா வற்றணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்திங்கன்னா தயிர் சேர்க்க வேணாம். நான் மாங்காய் சேர்க்காதனால தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவியலுக்கு தாளிச்சிடலாம். பேனில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிச்சிட்டதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை அவியலில் சேர்த்துடலாம். இப்போது தாளிப்பை நல்லா சேர்த்துட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவியலில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிப்பை. அவியலில் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் அவியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். சுவையான அவியலும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு 5 விசில் வந்துருச்சு.
ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால நல்லா மசிஞ்சிரும் ஈஸியாக. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு புளியும் கரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளிச்சிடலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 4 கத்திரிக்காவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் சேர்த்துட்ட உடனே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலா பச்சை ஸ்மெல் போல் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு காய் நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். வேக வச்சுருக்க கத்திரிக்காவை பருப்பில் சேர்த்துடலாம். பருப்பில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சாம்பாரில் சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டோன்னே ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சுட சுட சாதம், கத்திரிக்காய் சாம்பார், அவியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். சுட சுட சாதம், அவியல், கத்திரிக்காய் சாம்பார், பூண்டு ஊறுகாய், நெக்ஸ்ட் ஒரு கப்பில் தயிர் வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.